வாங்க லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்ப்போம். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க. நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் இல்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான எப்படி அனலைஸ் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எப்படி ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த ஒரு ட்ரேடிங் டிப்ஸோ கால்ஸோ யாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வாங்க பார்ப்போம். லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் செல் ட்ரெண்ட் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போதும் ஒரு நல்ல செல்லிங் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு செல்லிங் தான் கிடச்சிச்சு. நல்லா மொமெண்டம்லேயே வந்துட்டு மொமெண்டம்லேயே இதில் வெளியே வந்துட்டாங்க. எகைன் இங்கே இருக்கும்போது அதை சொல்லியிருந்தோம், எங்கே செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துல பார்த்து செல் பண்ணுங்க அப்படின்னோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு என்ட்ரிங்க. ஸோ இனி அவ்வளோதாங்க, முடிஞ்சு இந்த என்ட்ரியோட முடிஞ்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஸோ நான் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல், இது லைன் செட் போட்டிங்கன்னா தெரியும். இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 21,050 டு 21,000 இந்த லெவல் நல்லா சப்போர்ட் ஆகிட்டே இருந்தேன். மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அங்கே வரலண்ணா 137 தான் வந்திருக்கு. 137ங்க, 21,137. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட இருக்குங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சா அப்படிங்கிறது வந்து கிடையாது. க்ளோசிங் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டாங்க நிஃப்டி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பை சைடுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படின்னு சொல்லி வேணுன்னா ஒரு பேப்பரில் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். பை சைடுக்கு எந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில், இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரிங்க, பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ட்ரி இருக்கும், அதுக்கு ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல டார்கெட் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி அப்ரோச் பண்ணலான்னாங்க, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சுங்க. ஸோ இந்த இடம்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் லெவலாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. சேம் அந்த 200 EMAவோ சேம் அதே லெவலுக்கு தாங்க வருது. ஓகே, இனி வந்து பை சைடு எப்படி அப்ரோச் பண்ணுறதுனாங்க பாருங்கள். அப்புறம் இதில் என்ட்ரி முன்னாடி பேங்க் நிஃப்டியும் பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் தான், அதுவும் நல்ல ஒரு நம்ம கொடுத்தது நல்ல ஒரு செல்லிங் தான் கிடச்சிருந்துச்சு. லைன் செட் போட்டிங்கன்னா தெரியும். அப்படியே அதாவதுங்க இந்த மொமெண்டம் நம்ம எதுவாக வர நினச்சோம், இந்த ஒரு மொமெண்டம் வந்துங்க அது வந்து அன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணதுனால நல்ல ஒரு ஹியூஜ் செல்லிங் வந்திருக்கு. இந்த லெவல் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ சப்போர்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்டே வந்துருக்கு. பேங்க் நிஃப்டிலாம் அதெல்லாம் சகஜங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து 200 பாயிண்ட் அசால்ட்டாக போயிட்டு வரும். அந்த 200 EMAவே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. கணக்காக என்ன ரேஞ்ச் வருது, 44,550. ஓகேங்க. ஸோ இந்த லெவல் வந்து நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த 44,500ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதிகபட்சம் வந்தாலும் வந்து பார்த்தா 44,500 கீழே வராது. எப்படி இருந்தாலும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட் ஆகாதுங்க. ஸோ இனி வந்து நம்ம இதில் வந்து செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்க. பை சைடு வந்து எங்கே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்த்து அந்த சைடில் தான் நம்ம என்ட்ரி ஆகணும். சேம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஃபாலோ பண்ணி எதில் வேணால் எடுத்துக்கலாம். ஆர்டர் நிஃப்டியில் எடுத்துக்கலாம், பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாங்க இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெண்டு வந்து கண்டினியூஷனுக்கு நல்ல பேட்டர்ன் இல்லைங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு, நெக்ஸ்ட் வீக் வேறு பட்ஜெட் வேறு வருது. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, அது வந்து ஃபண்டமெண்டல் நியூஸுங்க. ஓகே, அது நம்ம அந்த சைடு வேண்டாம். இது நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டுட்டு தாங்க வந்திருக்கு. சரி, இங்கேயே ஒன்று போட்டு இது எப்படின்னாங்க ஒரு அப்ரண்டு இங்கேயே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு திரும்ப வந்துட்டு விழுந்திருக்கு. ஸோ இது என்ன மாதிரி பண்ணாங்க, திரும்ப ஒரு அப் மூவ் வந்தாலுங்க திரும்ப கண்டினியூவாக வருது என்னன்னு தெரில. ஸோ எப்படி வந்தாலும் இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்.
அப்படியே அதுக்கு மேலே போனால் இந்த லெவலில் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே திரும்புகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க இது வரைக்குங்க இந்த கேண்டில் இருக்குல்லங்க, இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாங்க செல் சைடு வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா மூமெண்டம் வந்து வேகமாக வருங்க. அப்படி வர்ற மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கும். திரும்ப இந்த லெவல் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும். திரும்ப தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாமேங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு திரும்புறதை வச்சு தாங்க நம்ம சொல்ல முடியும். நம்ம ஜஸ்ட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லங்க நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு வெஜ்ஜை உடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செல்லிங் ட்ரிகர் ஆகும். வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துச்சுன்னா வரும். இது வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்காம கீழே கூட வரலாம். ஆனால் ஒரு ப்ராப்பராக வரதான் இந்த மாதிரி வரும். பட் இதெல்லாம் வந்து வர்ற மொமெண்டமில் தாங்க நம்ம வந்து லைவ் மார்க்கெட் வந்தோடனே அந்த டைமில் தான் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இப்படி இருக்கலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி இருக்கிறது ஒரு இதுதாங்க. இந்த மாதிரி வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிராஷ்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் இதுதாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் வந்து அடித்து மறுபடியும் இப்படி சைடு வேஸில் இது பில்டப் ஆனால் ஆகும் ஆகிட்டு மறுபடியும் திரும்ப அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் தானேங்க, என்ன பெரிய கிராஷாக ஆக போகுது. ஆனால் அதாவதுங்க பேங்க் நிஃப்டி வந்து நீ வந்து இந்த இடத்துல பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். திரும்ப மேலே போனதுக்கப்புறம் செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, கிடைச்சா என்ட்ரி ஆகணும், இல்லாட்டி அமைதியாக இருந்துக்கணுங்க. அவ்வளோதாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒன்றும் பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான் வந்து சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு கீழே வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தாலும் ஏன்னா இது மேஜரான சப்போர்ட். அப்படி இதுக்கு கீழே வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு செல்லிங்லாம் வராதுங்க. பேங்க் நிஃப்டி மறுபடியும் அப் ட்ரெண்டு லைட்டாக ஸ்டார்ட் ஆகிறப்பங்க இது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரணும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அப்போ அதுக்கப்புறம் திரும்ப பேங்க் நிஃப்டி செல்லிங் வர்றப்ப கூட நிஃப்டி ட்ராக் பண்ணி இழுத்துச்சுன்னா இது வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சான்சஸ் இல்லைங்க. ஏன்னா இது ஒரு மேஜரான ஒரு வெஜ்ஜு தான் உடச்சிருக்கு. அப் ட்ரெண்டு இது ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு மாதிரி போய் தாங்க உடச்சிருக்கு. ஸோ இனி பையிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா என்ட்ரி ஆகி ஷார்ட் டேர்மில் வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னாங்க ஒரு அப்படியே 100% கிடச்சுன்னா வெளியே வந்துடணுங்க. 50 to 100 அதுக்கு மேலே நம்ம வெயிட்டே பண்ணக்கூடாது. மார்க்கெட் எங்கேயே போயிட்டு போகுது. அது நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிற மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை 100 இல்லாட்டி 50க்கு மேலே 100 செல்லிங் ட்ரிகர் லைட்டாக ட்ரிகர் ஆச்சுன்னா வந்துடணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுல்லங்க. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். கான்ட்ராக்ட் சுவிட்சிங் ஆகுதுங்க. ஸோ அதனால தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து இதாகலை. ஸோ அப்படின்னா நாளைக்கு கேப் அப்னு இருக்குங்க. நம்ம மண்டே வந்து கேப் அப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், எப்படியும் இதோட 200 பாயிண்ட் அப்பில் தான் ஃபியூச்சர்ஸ் வந்து பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ மண்டே வந்து என்ன ஆகுனா 200 பாயிண்ட் இதாக இருக்கும், மேலே வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணி அது வந்து சஸ்டெயின் பண்ணுமான்னு தெரில. ஃபியூச்சர்ஸில் வந்திருக்கு பாருங்கள், நம்ம லெவல் வந்து எக்ஸாக்டாக வந்திருக்குங்க. நம்ம இந்த லெவல் தானே போட்டிருந்தோம், இந்த லெவல் தானே நம்ம சொல்லியிருந்தோம். ஃபியூச்சர்ஸில் வந்திருக்கு பாருங்கள், ஸ்பாட்டில் தான் வரல. ஓகே ஃபியூச்சர்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸ்பாட்டில் வந்து வரல. அதுக்குள்ளங்காட்டியே பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸ்பாட்டை வந்து இறக்கலை, கேப் இருக்குது பாருங்கள். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக வந்துருச்சுங்க. இப்படி நம்ம சொல்லி இந்த லெவலுக்கு நான் வந்து இந்த லெவல் வச்சுருந்தோம். இது வந்து இந்த லெவல் வரைக்குமே வந்திருக்கு. அது விக்கி தான் வந்திருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இன்னும் மேலே தான் இருக்குது. லைன் ஷார்ட் போட்டிங்கன்னா தெரியும். க்ளோசிங் மேலே தான் இருக்குது. இந்த 200க்கு மேலே தான் இருக்குது.
200 பாருங்கள் கணக்கு 550 வந்திருக்கு. நம்ம லெவலுக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இஎம்ஏங்க, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து 200 இஎம்ஏ. இது வந்து என்னன்னு தெரில, இருங்க பார்த்துட்றேன். 21ங்க. ரெண்டு மூவிங் ஆவரேஜ் பண்ணால் ஒன்று வந்து ரெண்டுமே இஎம்ஏ தான். இது 200 இஎம்ஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா 21 டேஸ் இஎம்ஏ, இது வந்து 200 டேஸ் இஎம்ஏ. இது என்னன்னாங்க, ஜஸ்ட்டு ஒரு அந்த இதில் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் எடுத்துக்கிட்டே அவருங்க ஒரு மேஜராக ஒரு கொஞ்சம் செல் ரெண்டு மாதிரி ட்ரிகர் ஆகி வர்றப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 200 இஎம்ஏ வந்து ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும். அந்த கணக்கு அது என்னன்னாங்க, அந்த ஜோனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். யூஎஸ் மார்க்கெட்டை வந்து பார்க்குறப்பங்க, யூஎஸ் மார்க்கெட்டும் ஒரு பம்ப் அண்ட் டம்ப் மெத்தேடில் தான் இருக்குது. எஸ் 200 இங்கே தான் வருது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸோ யூஎஸ் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தாங்க போயிட்டுருக்குது. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரில. ஏன்னா அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்க மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம வந்து செல் சைடுக்கு நம்ம என்ட்ரி பார்க்கக்கூடாது. பையிங்க்கு எங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்குங்களா, இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல நம்ம செல் சைடுக்கே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேண்டில், நேரோ கேண்டில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வேலிடான கேண்டிலே கிடையாதுங்க செல் சைடுக்கு. இது வந்து பென்னி ஸ்டாக்கில் அந்த மாதிரி வந்து வேலிட் வரும், இண்டெக்ஸுக்கெலாம் அந்த மாதிரி வராதுங்க. ஸ்டாக்குக்கு கூட அந்த மாதிரி கொஞ்சம் வேலிட் வரும், ஆனால் அதெல்லாம் வேலிட் கிடையாது இண்டெக்ஸ்க்கெலாம். இந்த லெவலில் கொஞ்சம் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறானுங்க. அப்டர்னில் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிபினாக்கி போட்டால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அப்ட்ரெண்டில் ஒன்லேயே வந்து ஃபிபினாக்கி, எனக்கு தெரிஞ்சு ஃபிபினாக்கி மேபி யூஎஸ் நாஸ்டாக்கு இந்த லெவல் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்க மாட்டேங்குங்க. பார்ப்போம் அது விக்ஸ் என்ன மாதிரி இருக்கா தெரில. விக்ஸ் நல்லா கூல் டவுனில் தாங்க இருக்குது, 13.16 தான் இருக்குது. ஸோ ஒரு இதில் இந்தியா விக்ஸ் வந்துங்க, இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு, இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுது, 16 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதாவதுன்னா விக்ஸ் அதிகமான ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் வந்து வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குங்க. விக்ஸு குறைய குறைய என்ன ஆகுனாங்க, ஆப்ஷன்ஸோடைய ப்ரீமியம் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்காது. சடனாக ஒரு நேரம் இருக்கும், கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்படி இல்லை, விக்ஸ் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு அதோடய ப்ரீமியம் மூவுங்க அதிகமாக இருக்கும். இல்லைங்க, இது வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து ரைட் பண்ணுறது தான். பேங்க் நிஃப்டியில் வந்துங்க சார்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணல, அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து மேஜராக அந்த வெஜ்ஜிலேருந்து கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேங்கிங் செக்டார் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, லார்ஜ் கேப் எல்லாமே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து சப்போர்ட் பண்ணாதனால தாங்க இந்த ட்ரெண்டை வந்து உடச்சிருக்கு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னங்க ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போகும். இப்போ அதுக்கு வந்து பேங்க் நிஃப்டிகள் லைட்டாக அப்ட்ரெண்ட் போகும், மறுபடி திரும்ப அப்புறம் அந்த வெஜ்ஜை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைக்கெலாம் விட மாட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பட்ஜெட் வேறு இருக்குங்க, பட்ஜெட்டு பார்த்துக்கிட்டு இந்த மந்த்து முடிஞ்சாதாங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸை விட செல்லர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் கம்முன்னு இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பவுமே இருக்கும், நம்ம மார்க்கெட்டில் இருப்போமா அப்படிங்கிறது தான் விஷயம்.
சரி ஓகேங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னாங்க ஈக்விட்டி ஸ்டாக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாங்க அனலைஸ் பண்ணி சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு இது அனலைஸ் பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக அவங்க கோல்டு சில்வர் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறோம்.